வாங்க அன்பு தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள், குறிப்பாக தமிழ் புது வருடத்திற்கான ராசி பலன்கள் மற்றும் இல்லாமல் ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலன்களை நாம் இங்கு பார்க்க போகிறோம். தனுசுவை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசியின் அதிபதியாக இருக்கார். அதனால பார்த்தீங்கன்னா குரு பகவானின் மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் பிரகஸ்பதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி குரு பகவானை வணங்குறப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக வரும். இந்த கால நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்காலம் தொடர்பான திட்டங்களை தீட்டி வகுத்து அதற்கு தகுந்த மாதிரி முன்னேற்ற பாதையில் செல்றதுக்கான வழிகளில் போவீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் இழுபறி இருந்தாலும் தொழில் வியாபாரம் லாபத்திலையும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் தனுசுவை பொறுத்தவரை மூலம் பூராடம் உத்திராடம் 1 பாதம் அப்படிங்கிற உங்களுக்கு 3 நட்சத்திரங்கள் உள்ள வேலையில் கிரக நிலையை பொறுத்தவரை தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் செவ்வாய் ராகு சுகஸ்தானத்தில் சூரியன் சனி பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் களத்திரஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வர வேளையில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் 18, 19 இந்த 2 நாட்களும் அதிர்ஷ்டமான தினங்களாக பார்க்கப்படுற வேளையில் அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த 3 கிழமைகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக பார்க்கப்படுற வேளையில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் 24, 25 இந்த 2 நாட்களும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்குது. அதே வேளை குருவின் இன்னொரு மந்திரம் ஓம் க்ரம் க்ரீம் க்ரோம் சக குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் குருவை வணங்க. அப்படி வணங்குறப்ப என்னாங்கன்னா குரு பகவானின் முழு அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கான பொது பலன்களை பார்த்துட்டு பரிகாரங்கள் நட்சத்திர பலன்களை இங்கு பார்க்கலாம். இந்த கால நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, பொருளுக்கோ இதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்காம. அதனால பார்த்தீங்கன்னா உங்களோட பெயரும் புகழும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி உங்களுக்கான பெயரும் புகழும் சிறப்பாக இருக்க கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் எதிர்காலம் குறித்தான திட்டங்களில் ஈடுபடுவீங்க. இந்த எதிர்காலம் குறித்தான திட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த எதிர்காலம் குறித்தான திட்டங்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. இதே வேளை இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த செயலை செய்தாலும் அதை திட்டமிட்டு செயல்படுவீங்க. அந்த திட்டமிட்டு செயல்பாடு உங்களுக்கு பாதி வெற்றிகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் ஒரு விஷயங்களை நீங்கள் கையில் எடுக்கிறப்ப அதில் இருக்கிற சாதக பாதங்கள்லாம் நீங்களே அலசி ஆராய்ச்சி செய்வீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த காரிய காரணத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. உங்களுக்கு இந்த கால நேரத்தில் தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில வீண் அலைச்சல்கள் இருக்கலாம். இருந்தாலும் அதையும் தாண்டி ஏற்றம் லாபம் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். இந்த கால நேரத்தில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். அதே போல் வேலைக்கு போகிறவங்களாம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மேல் அதிகாரிகளோட பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற வேலைகளையும் அவங்க கொடுக்குற கட்டளைகளையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாக செயல்படுங்க. அப்படி சரியாக செயல்படுறப்ப என்னாங்கன்னா அவங்களால உங்களுக்கு ஏற்றங்களும் இங்கே அதிகமாக உழைக்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிந்து உங்கள் முன்னேற்றத்துக்கு அவங்க காரணமாக இருப்பாங்க. சக ஊழியர்களோட இந்த கால நேரத்தில் அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. குடும்பத்தில் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கோ உங்கள் குடும்பத்தில் இந்த கால நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்களோ நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக அதிகமாக இருக்குது. இப்படி வாங்குறது பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மேலும் மகிழ்ச்சிகளை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் வம்பு வழக்குகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுவரை அந்த என்னப்பா இவ்வளோ நாள் இழுத்துட்டு இருக்கு, இது முடியவே மாட்டேங்குது, முடிந்தால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எல்லாமே மாறப்போது மாறிட்டு பார்த்தீங்கன்னா வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது. பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு இதுவரை நீண்ட காலமாக இந்த செயல் செய்யணும் இல்லை இந்த விஷயம் நடந்திருக்கணும் அப்படின்னு நினச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆக போகுதுன்னா இழுபறியான இருந்த விஷயங்களில் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களும் நற்பலன்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களோட புத்தி சாமர்த்தியம் புத்தி கூர்மையால் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதிப்பீங்க. உங்களுக்கான
கிரக நிலைகளும் உங்களுக்கான நிலைகளும் ஒரு சில நேரங்களில் சாதகமாக இல்லைனா கூட உங்களோட பார்த்தீங்கன்னா புத்தி சாதுரியத்தினால் நீங்கள் வெல்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு உங்கள் பெற்றோர் வகையிலையும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கிட்டருந்தும் உங்களுக்கு ஆர்வம் அதே போல் உங்களுக்கான உதவிகள் கிடைக்கும். இந்த ஆர்வம் மற்றும் உதவிகளின் காரணமாக நீங்கள் மேலும் மேலும் வெற்றிகளை பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு மாதத்தோட முதல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சுமாராக இருந்தாலும் அதே போல் தாமதங்கள் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தோட பார்த்தீங்கன்னா முடிவு பகுதி இந்த மாதத்தோட முடிவு பகுதி நெருங்க உங்களுக்கு வாய்ப்புகளும் ஏற்றங்களும் சீரும் சிறப்புமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களோட உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் வரலாம். அதை வந்து கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துங்க. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரம் எதையும் சாதிக்கும் எதையும் செஞ்சு முடிக்கிற கால நேரமாக பார்க்கப்படுது. இது அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரம்னால முக்கியமான நேரமாக பார்க்கப்படுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நீங்கள் எதையும் சாதிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அரசு சார்ந்த துறைகள் மூலிமா உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக ஏற்பட போது இந்த கால நேரத்தில் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகளும் இங்கே அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்திற்கான உங்களுக்கான பரிகாரங்கள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் குருவை பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்குவாங்க. அப்படி வணங்கி வரப்போ என்ன மன கஷ்டங்கள் நீங்கும். அதே போல் இங்கே தடைகள் தடுமாற்றங்கள் இழுபறி போன்ற நிலைமைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாறி உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் ஓம் க்ரம் க்ரீம் க்ரோம் சக குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி குருவை வணங்க. அப்படி வணங்குறப்ப என்னாங்கன்னா குருவின் அருளும் ஆசியும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இப்படி குருவின் அருளும் ஆசியும் முழுமையாக கிடைக்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில வெற்றிகளும் ஏற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இதே போல 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இப்போ உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை முதலாவது நட்சத்திரத்தையும் பார்த்தீங்கன்னா மூலம். இந்த மாதம் தொழில் வியாபாரம் இதுவரை தொழில் வியாபாரம் ரெண்டுலையும் இந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் குறைய போகுது. போட்டி பொறாமைகள் குறையிறது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் சார்ந்து உங்களுக்கு வெற்றிகளும் அதிகரிக்க போகுது. பண வரத்து ஏன்னா போட்டி பொறாமைகள் குறையிறப்பே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட சூப்பராகவும் நல்லாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த குழப்பமான சூழ்நிலை எல்லாம் நீங்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இது மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உறவினர்கள் வருகையால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அந்த செலவுகள் சார்ந்த மகிழ்ச்சிகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ள வேண்டியிருக்கும். வெளியூர் வெளிநாடு இது மாதிரி பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த பயணங்கள் போதும் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே கவனமாக இருக்க வேண்டியது அவசரமாக பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை பூராடம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் அடுத்தவர்கள்லேருந்து பொறுப்பை வாங்குறப்பையோ இல்லை அடுத்தவங்களோட பொறுப்பை ஏற்கிறப்பையோ என்ன ஆகுனா நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சியும் யோசிச்சும் செயல்பட வேண்டியது அவசியம். அதே போல் நல்லதாக இருக்குது. இந்த கால நேரத்தை உங்களை பொறுத்தவரை பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்கும் அப்படின்னு இந்த கால நேரத்தில் சொல்லலாம். ஆனால் பண வரத்து சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இப்போ இருக்காது. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்களோட பிரச்சனை இல்லை. பயணங்கள் செல்றப்ப உங்களுக்கு என்னங்கன்னா மனசோர்வு உடல் சோர்வு எல்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயணங்கள் சார்ந்து உடல் ஆரோக்கியம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுது. இதனால் இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம்
கவனமா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கடைசி நட்சத்திரத்தை பொறுத்தவரை உத்திரம் 1 பாதம். இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மத்த நட்சத்திரங்களைப் போல இல்லாம வீண் அலைச்சல்கள் எல்லாம் குறைய போது. வீண் அலைச்சல்கள் குறைந்து உங்களுக்கு நீங்க உங்கள் வேலைகள்ல கவனம் செலுத்தி உங்கள் ஏற்றத்துக்கும், முன்னேற்றத்துக்கும் ஒரு முக்கியமான காரணமா நீங்களே இருக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய மனிதர்கள், பெரியோர்களோட உதவியும், ஆசையும் இந்த கால நேரத்தில கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பா இருக்கு. அதேபோல மனதைரியமும் மன நம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாக போது இந்த கால நேரத்தில். இந்த கால நேரத்தில் நீங்கள் எந்த செயலை எடுத்தாலும் துணிச்சலாக செயல்பட்டு அதில் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் சீரும் சிறப்புமாக பெற்று வெற்றிகளோட பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் வாழ போறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கான இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியை உங்களை